வணக்கம் நண்பர்களே. டாடா கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இந்தியாவில் வந்து கூடிய விரைவில் ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அதை பற்றியும் அதே மாதிரி டாடா நிறுவன காரான கேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரி காரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இப்போ தான் நாங்கள் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வரப்போகிற சின்ன எலக்ட்ரிக் கார். இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னாலே டாடா மோட்டார்ஸ் தான் தொடர்ந்து டாப்பில் வந்திருக்காங்க. பட்ஜெட் விலையிலையும் கொடுக்குறாங்க, நல்ல ஃபியூச்சர்ஸோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து இப்போ டாடா பஞ்சு கூடலாம் வந்து போட்டி போடுற மாதிரி ரெனால்ட் வந்து ஒரு புது காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் குளோபலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாசியா அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே தான் ரெனால்ட் வந்து இருக்காங்க. இப்போ குளோபல் மார்க்கெட்டில் வந்து டாசியாலே ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. அதே அந்த டாசியா லோகோவோடு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் கார் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் காரோட டிசைன் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க. ஆனால் லோகோ மட்டும் பார்த்திங்கன்னா டாசியாவோட லோகோ வந்து தெரியுது. அப்போ இந்தியாவில் வந்து டாசியா லோகோவோடு அது வந்து வரப்போகிறது கிடையாது. இந்தியாவில் வந்து ரெனால்ட் லோகோவோட ஒரு ரீபேட்ச்டு வெர்ஷனாக தான் இந்த கார் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அநேகமாக பார்த்திங்கன்னா இது வந்து குவிட்டோட ஈவி வெர்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஸ்ப்ரிங் காரை வந்து அப்படியே ரீபேட்ச் பண்ணி சில விஷயங்கள் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணி இந்தியாவில் வந்து ரெனால்ட் பிராண்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஒரு அட்ராக்டிவான லுக்குக்காக சி வடிவத்தில் வீல் ஆர்ச் வந்துருக்கு. பிளாக் கலர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷான அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இன்டீரியராகவும் நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து வருது. பேட்டரி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா 26.8 கிலோவாட் பேட்டரி வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்களாம். இதன் மூலமாக 220 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து 2 மோட்டார் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வரும் பொழுது 2 மோட்டார் ஆப்ஷனாக 1 மோட்டார் ஆப்ஷனா அப்படிங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த 26.8 கிலோவாட் பேட்டரி பேக்கோட தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பட்ஜெட் விலையிலையும் இந்த கார் வந்து விற்பனைக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 10 லட்சத்துக்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு வந்து ரொம்ப விலை கம்மியான எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கம்மி தான். அது அந்த வரிசையில் வந்து இப்போ குவிட்டுக்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சதோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் விலை கம்மியான விலையில் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் மாடலுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா டாடா கேர்வ் காரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீச்சர். இந்த கேர்வ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டாட்டாவில் வந்து நெக்ஸானு பஞ்சு இந்த கார் மாடல்களுக்கு எலக்ட்ரிக்கில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. அதை தொடர்ந்து கேர்வுக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் நம்புகிறாங்க. இது வந்து ஒரு கூப்பை வடிவத்தில் வரக்கூடிய ஒரு எஸ்யூவி காரை தான் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரும். இப்போ இந்த காரில் 360 டிகிரி கேமரா, லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி, 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக், மல்டி மோட் ரீஜெனரேஷன், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், பெனரோமிக் சன்ரூஃப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டெயில் கேட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு லக்ஸரி கார்களில் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேர்வ் காரில் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயத்தை புது ஃபீச்சர்ஸை டாட்டா வந்து அவங்களுடைய கார்களில் ஒரு பட்ஜெட் வெளியில் வரக்கூடிய கார்கள்லையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஒரு வழியாக எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 ஜனவரியில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்போ வந்து நடக்கும். அந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து காரை வந்து அறிமுகப்படுத்திட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்டோ எக்ஸ்போலையுமே வந்து இந்த EVX அப்படிங்கிற ஒரு காரை வந்து ஷோ பண்ணிட்டாங்க. மேபி அது ஒரு கான்செப்ட் மாடல் மாதிரி இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அதை வந்து 2025 மிடில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் வந்திருக்காங்க. அந்த காரில் 60 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். நமக்கு வந்து 550 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸும் வந்து நமக்கு 15 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த கார் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ப்ரைஸில் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா டாடா நெக்ஸானுக்கு வந்து கடுமையான போட்டியை இந்த மாருதி EVX கார் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். நன்றி.